அனைவருக்கும் வணக்கம். அடைக்கல காதை 15வது காதை. கண்ணகி கோவலன் ஆகியோரை காவுந்தி அடிகள் கவுந்தி இரண்டு ஒன்றுதான். மாதரி என்ற இடைக்குல பெண்மணியிடம் அடைக்கலமாக கொடுப்பதுதான் அடைக்கல காதை. முன்பின் தெரியாதவர்களை அவர்கள் எப்படி அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொண்டார்கள். கவுந்தி அடிகள் சொல்லுகிறார், தவத்தோர் அடைக்கலம் தான் சிறிதாயினும் மிக பேரின்பம் என்று சொல்லுகிறார். முதல் அவர்களுக்கு விளக்கம். இரண்டாவது, கோவலனுடைய தந்தையின் பெயரை கேட்டால் மதுரையில் இருக்கின்ற வணிகர்கள் எல்லாரும் தானே விரும்பி வந்து வரவேற்று தங்க வைப்பார்கள். அதுவரைக்கும் நீ அடைக்கலமாக வைத்து கொள்ள வேண்டும். அதைப்போல என்னோடு வந்த இளங்கொடி நங்கைதன் வண்ண சீரடி மண்மகள் அறிந்திலள். அப்படிப்பட்ட உயர்வானவள். அது மட்டுமல்ல, இந்த தெய்வத்தை போல வேறு தெய்வத்தை துறவி வேறு தெய்வத்தை யான் கண்டிலமால் என்று சொல்லுகிறார். இல்லுரை பெண்டிற்கு இன்றியமையா கற்பு கடம்பூண்ட பொற்புடை தெய்வம். கற்புடை கண்ணகி அல்லால் வேறு தெய்வத்தை நான் பார்த்ததில்லை என்று சொன்னவுடனே தெய்வத்திற்கு அடைக்கலம் தர யாராவது மறுப்பார்களா? எனவே அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டாள். தவ்வை என்ற ஒரு சொல் திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். அதற்கு மூதேவி என்று சில மூதேவிகள் உரை சொல்லியிருக்கிறார்கள். இளங்கோவடிகள் தவ்வை என்ற சொல்லுக்கு தாய் என்று விளக்கம் சொல்லுகிறார். அதே போல விடுனர் பெருனர் என்ற சொல்லாட்சி இப்போது இருக்கிறது அல்லவா? அதை முதலில் பெருனர் என்ற சொல்லாட்சியை இளங்கோவடிகள் தான் பயன்படுத்தியிருக்கிறார். அதே போல திருவாட்டி மணவாட்டி என்ற சொல்லாட்சி இப்போது இருக்கிறது. அதை முதலில் பயன்படுத்தியவர் மாதவத்தாட்டி என்று கவுந்தி அடிகளை அழைக்கிறார். இந்த உதவி பெறுகின்ற அருமறையாட்டி என்ற பார்ப்பன பெண்ணை காட்டுகிறார். கோவலனை எல்லாரும் கொடியவன் என்று தான் நாம் நினைப்போம். அவன் சிறந்தவன் என்று 3 கருத்துகள். கருணை மறவன் 1, இல்லோர் செம்மல் 2, செல்லா செல்வன் 3 சிறப்புகளை இளங்கோவடிகள்